வெல்கம் டு அஞ்சுஸ் ஹேண்ட் கிராஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோன் பவுச் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கலரில் உள்ள இந்த நீடு, இவ்வளோதாங்க. இதை வச்சு எப்படி போடுவோங்கிறத பார்ப்போம். எப்பயும் போல ஒரு முடிச்சு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. செயின் நாட் போடுறோம். உங்கள் ஃபோன் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயின் போட்டுக்கிறீங்க. இப்போ நான் என் ஃபோனுக்கு ஒரு 20 செயின் போடுறேங்க. 20 நாட் போட்டாச்சுங்க. செயின் நாட் போட்டதுக்கப்புறம் 3 செயின் எக்ஸ்ட்ரா போடுறீங்க. 3 செயின் போட்டுட்டு அந்த 20வது போட்டோம் இல்லைங்களா, அந்த 20 செயின் அந்த இருக்க அந்த 20வது செயின்குள்ளே விட்டு ஒரு நாட் போடணும். இப்படி சுற்றிட்டு இப்படி ஒரு நாட் போடணும். இதே மாதிரி எல்லா செயின்லையும் விட்டு நாட் போட்டுக்கணுங்க. பாருங்க, இப்படி ஃபுல்லாக நீங்கள் போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் போடணும். இங்கே பாருங்க, போட்டுட்டேன். இந்த ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் முடிஞ்ச உடனே திருப்பியும் இப்படி திருப்பி இந்த பின்னாடி இருக்கு பாருங்க, அந்த செயினில் இந்த பக்கம் சைடு அதுலேயே அப்படி நீங்கள் கண்டினியூஸாக அப்படி போட்டு வரணும். இந்த பேக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க செயினில் விட்டு இதே மாதிரி ஃபுல்லா ரவுண்டா நீங்க போடணுங்க. இப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி பேக்கு போற மாதிரி இப்படி வரணும். இதே மாதிரி இது ஃபுல்லா இப்படியே ரவுண்டா நீங்க ஒரு லைன் ஃபுல்லா போடணும். இந்த மாதிரி திருப்பினதுக்கு அப்புறங்க 2 செயினை விட்டுட்டு 3வது செயின்ல சின்ன நாட்டு, சின்னதுன்னா இப்படி ஃபுல்லா சுத்தாம இழுத்து இப்படி வெளியில் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 செயின் விட்டு இதில் இழுத்துருக்கோம். 1 2 விட்டுட்டு 3வது செயின்ல இப்படி சுத்தி ஃபர்ஸ்ட் 2ல 4வது 2ல திருப்பி அதிலேயே விட்டு இந்த மாதிரி 5 நாட் போடணுங்க. அஞ்சு நாட் போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் 2 செயினை விட்டு இந்த 3வது செயின்ல சுத்தாம சின்ன நாட் போடணும். இந்த இப்படி இந்த மாதிரி. அப்ப இந்த வளைவு உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பி சுத்திட்டு இந்த 2 செயின் விட்டு 3வது செயின்ல இந்த மாதிரி 5 நாட் போடணும். மூணு 4 5 இந்த மாதிரி வரும். இப்போ 5 போட்டதுக்கு அப்புறம் 2 செயின் விட்டுட்டு 1 2 விட்டு இந்த 3வதுல சின்ன நாட்டு இப்படியே இதை சுத்தி போடணும். போடும்போது இது இப்படி வரும். இதை நான் இந்த ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு 2வது லைன் ஸ்டார்ட் பண்றதை காட்டுறேன்.
பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிச்சு. செகண்ட் லைன் எப்படி போடணும்னா இந்த 5 இது போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 5 நாட்டு, அந்த 5க்கு இடையில அந்த சென்டர்ல இருக்கு பாருங்க, அந்த செயின்குள்ள விட்டு இதுல விட்டு சின்னதா போட்டு சின்ன நாட்டு திருப்பி சுத்தி இந்த இதுல முதல்ல போட்டிருக்க செயின்குள்ள விட்டு, நீங்க செயின்ல விட்டாலும் சரி, மேல இருக்க அந்த வரணும் இந்த இதுக்குள்ள விட்டாலும் சரி. ஓகே தான் காட்டுறேங்க. 2 3 4 5 நாட் போட்டதுக்கப்புறம் இந்த 5 ஃபர்ஸ்ட் கீழே போட்டிருக்க பாருங்க, இந்த 5ல சென்டர்ல விட்டு சின்ன நாட் இப்படி போட்டீங்கன்னா இந்த இடையில உங்களுக்கு அந்த வளைவு வரணும். நீங்க இந்த மாதிரி ஒரே கலர் இப்படியே ஃபுல்லா மேல போட்டே வரணுங்க. உங்களுக்கு டபுள் கலர் வேணும்னா இந்த நூலை கட் பண்ணிட்டு வேற கலர் எந்த கலர் நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த இந்த ஜாயின் பண்ணதுக்கு நேரா வரும்போது அந்த நூலை முடிச்சு போட்டு திருப்பி அப்படியே ஆரம்பிச்சுட்டே வர்றீங்க. உங்களுக்கு எப்படி ஒரே கலர் போதும் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு கலர்லயே போட்டு வர்றீங்க. வந்து இங்க பாருங்க இதே மாதிரி ஃபுல்லா இப்படியே லைனா போட்டுருங்க. டபுள் கலர் வேணும்னா இந்த இடத்துல நீங்க முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேல போட்டு வரணும். பாருங்க ஃபுல்லா இது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை தனியா போடணும். அது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல இது வரைக்கும் போட்டு முடிச்சிருவோம். பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து பினிஷ் பண்ணிடுறது. எப்படின்னா அந்த மேல இருக்கு நீங்க இந்த போட்டு அந்த வளைவா வருது இல்லைங்க, அந்த செயின்ல ஒவ்வொரு செயின்லயும் விட்டு இந்த மாதிரி சின்ன நாட் போட்டு முடிச்சுக்கிறீங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையா இருந்தா இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா உங்க போன் வந்து எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வேணும்னா இதை இந்த மாதிரி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இல்லை எனக்கு அது வேண்டாம் நான் ஜிப்பு வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அது எதுவுமே வேண்டாம் நம்ம இப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படியே வச்சுக்கலாம், உள்ள போன் வச்சுக்குவாங்க. எடுக்கிறதுக்கு அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுனா கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போடணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது எப்படி போடுறதுங்கிற தனியா ஒரு வீடியோல சொல்லித்தரேன். ஏன்னா இதோட போடும்போது உங்களுக்கு குழப்பிக்கும், போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இதோட இதை நிறுத்திக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லித்தரேன். நீங்க விரும்பினா நான் இதை எப்படி போடுறதுங்கிறத சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.